முன்னாள் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தனது பதவியை இழந்த 1 மணி நேரத்தில் அவர் வீடு சசிகலா ஆதரவாளர்களால் தாக்குதலுக்குள்ளானது. பன்னீர்செல்வம் வீட்டின் அருகே அமைந்திருக்கும் தற்போதைய சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் பதவியேற்பு விழாவிற்கு சென்று திரும்பும் நேரத்தில் அவரது வீட்டு முன்பு குவிந்திருந்த சசிகலாவின் ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வத்தின் வீட்டின் மீது கற்களை எறிந்தனர். இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களை எறிந்து நடத்திய சண்டையின் போது OPS ஆதரவாளர் ஒருவரின் மண்டை உடைக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் பரபரப்பு சற்று கூடுதலாகவே இருந்தது. பரபரப்பான இந்த பிரச்சனைக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வந்து தனது ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தினார். காயமடைந்த OPS ஆதரவாளரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவித்த OPSஇன் ஆதரவாளர்கள் சட்டத்துறை அமைச்சர் சண்முகத்தின் ஆதரவாளர்கள் நடத்திய இச்சம்பவத்திற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததோடு கண்டனத்தையும் பதிவு செய்தனர். OPS ஐயா ஆதரவு கொடுக்கறதுக்காக அவர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்கணுங்கிறக்காக நின்றுட்டு இருந்தாங்க ஐயா. அப்போ இந்த சண்முகம் சி.வி. சண்முகம் ஏதோ அமைச்சர் காரு வந்துச்சியா, வாசலில் நிற்கும் போதே காரில் ஒரு 10 காரில் வந்தவங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் கல்லை விட்டு எறிஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போங்கடா, உங்களையும் கொள்ளுவோம் OPSையும் கொல்லுங்கடா, எல்லாம் ஓடுங்கடான்னு சத்தம் போடுறாங்கய்யா. நான் என்ன செய்ய, அவ்வளோ அடிச்சு கொண்டு போனேன் கல்லை விட்டு 10 காரியா அங்கே எல்லாருக்கும் தெரியுமையா. அதோடு இல்லாம சி.வி. அமைச்சர் சி.வி. சண்முகத்துடைய பையன் OPS எங்களை யாரும் ஒரு மயிறு பிடுங்க முடியாது, நாங்க தான் நிரந்தர அமைச்சர், ஆட்சி அமைச்சர் 1/2 மணி நேரத்தில் வீட்டுல ஏறக்குறைய ஒரு 500 கல்லை ரெடி பண்ணிக்கிறாங்க. அமைச்சர் வீட்டுல கல்லை ரெடி பண்ணி அங்கிருந்து காவல்துறை 50 பேர் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட்டா. காவல்துறை 50 பேர் இருக்குன்னு காவல்துறை கல்லால் அடிக்கிறாங்க. நாங்க சிவராணி OPS அண்ணன் வீட்டுல எங்க நிரந்தர முதலமைச்சர் ஐயா வரணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நாங்க ஆதரவு தெரிவிச்சு வந்தா எங்களுக்கு வீட்டுக்கு உள்ள வராத கல்லால் அடிக்கிறானுங்க. அமைச்சர் முதல்வராக இருந்தவர் போற்றதற்குரிய ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற வரையில் அவர் வீட்டின் அருகிலேதான் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் இருந்து வருகிறார்கள். இதுவரையில் அவர் முதலமைச்சராக இருந்த வரையில் திரு சி.வி. சண்முகன் வீட்டின் அருகில் ஒரு சிறு நிகழ்ச்சிகள் கூட ஒரு தவறு கூட நடக்கவில்லை. ஆனால் சரியாக முதலமைச்சர் பதவி போய் 1 மணி நேரம் தான் ஆயிருக்கிறது. இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக புதிதாக முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சர் பொறுப்பேற்ற உடனேயே ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை கல்லாலும் தடியாலும் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி இவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இருக்கிறார்கள்? தன் சொந்த கட்சிக்காரனையே தாக்கி இருக்கிறார்கள். அமைதியான முறையில் நாங்கள் தர்ம யுத்தத்தை துவக்கி இருக்கிறோம். அந்த தர்ம யுத்தம் என்பது உங்களை எதிர்த்தல்ல, நீங்கள் அம்புகள் உங்களை எதிர்த்தல்ல, அம்பை எய்த அந்த குடும்பம் சசிகலா குடும்பத்தை எதிர்க்கிறார்கள். தர்ம யுத்தத்தை துவக்கி இருக்கிறோம். காரணம், ஒரு முதலமைச்சர் பதவியேற்கிறார். ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற பின்பு யாரிடத்திலே வந்து வணக்கம் தெரிவிக்கிறார்? திவாகரனிடத்திலேயும் டிடிவி தினகரனிடத்திலேயும் அவர் வணக்கம் தெரிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த அமைச்சரவையை சசிகலா குடும்பத்தினுடைய அடகாக வைத்திருக்கிறார்கள். இதை எதிர்த்துதான் நாங்கள் தர்ம யுத்தத்தை நடத்த இருக்கிறோம். தயவு செய்து அவர்களை, இந்த குடும்பத்தினரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற சில்லறைத்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நாம் ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் குடும்பத்தினுடைய ஒரே நிமிஷம் அடிச்சாடிக்கிட்டோம் ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த குடும்பத்திற்குள்ளாக சசிகலா என்ற ஆமை உள்ளே நுழைந்திருக்கிறது.
அந்த சசிகலா குடும்பத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தர்ம யுத்தம். உங்களை எதிர்த்தல்ல. நீங்கள் பாவம் அம்புகள் மீண்டும் இதை தொடர்வீர்கள் என்று சொன்னால் இதனுடைய எதிர்விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதுதான் முக்கியம். தயவு செய்து உங்களுடைய பணியை நீங்கள் தொடருங்கள். எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்கிறோம். இன்றே 1 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு தீவிரமான புரட்சி தலைவனுடைய விசுவாசி உங்களால் இன்று மண்டை உடையப்பட்டு ரத்தம் வழியக்கூடிய நிலையிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு நிகழ்ச்சி. தயவு செய்து இதை தொடர வேண்டாம் என்று நாம் இடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இது அன்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களோடு பழகியதற்காக வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஆணவமாக இருந்தால் இதை எங்களுடைய எச்சரிக்கையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள். கோடிக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்முடைய அண்ணன் புரட்சி தலைவியினுடைய அன்பு இளவல் பன்னீர்செல்வத்தினுடைய பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தயவு செய்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். எங்களுடைய தர்ம யுத்தம் சசிகலா குடும்பத்தை எதிர்த்து, நடராஜனை எதிர்த்து, திவாகரனை எதிர்த்து, தினகரனை எதிர்த்து, இந்த குடும்பத்தை எதிர்த்து போராடுவதற்காக தர்ம யுத்தம் துவக்கிக்கிறோம் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை அவர்கள் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்களை வெளியேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த அற்பத்தனமான வேலையில் ஈடுபடாதீர்கள் என்று நான் கண்டிப்போடு உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டி அடைத்து வைத்து அவருடைய கையொப்பங்களை பெற்று கவர்னரிடம் சமர்ப்பித்து இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். இந்த பதவி பிரமாணம் எடுத்திருப்பதே வன்முறையின் மூலமாக, மிரட்டல் மூலமாக இந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள். பதவியை எந்த வழியிலே அடைந்தார்களோ அதே வழியை பயன்படுத்தி இப்பொழுது மிரட்டல் பணியில் பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே மிரட்டலை ஆரம்பித்திருக்கிறார்கள். வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். அராஜகம் அரங்கேறி இருக்கிறது. அக்கிரமம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆட்சி எப்படி நடைபெறும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை அருமையான நமது OPS அவருடைய இல்லத்தை கண்ணெறி விட்டு தாக்குகின்ற இந்த குண்டர்களை ஏவி விட்டு தாக்குகின்ற இந்த கொடிய நிகழ்வுகளை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் லட்சணம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே சான்று. சட்டம் ஒழுங்கை இவரெல்லாம் எப்படி பராமரிக்கப் போகிறார் என்பதற்கு மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அக்கிரம ஆட்சி நீடிக்காது, ஒருபோதும் நீடிக்காது. அருமையண்ணன் OPS அவர்கள் தொடங்கி இருக்கின்ற அந்த தர்ம யுத்தம் ஒரு குடும்பத்தின் கோர பிடியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கின்ற இந்த அறப்போர் எவ்வளவுதான் அச்சுறுத்தல் நடத்தினாலும், அராஜகத்தை தொடங்கினாலும், இந்த அச்சுறுத்தல் மூலமாகவும் அராஜகம் மூலமாகவும் வன்முறையின் மூலமாகவும் அடக்கி ஒடுக்கிவிட முடியாது. மாறாக அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல பந்து அடிக்கத்தான் உந்தும் என்பார். அதை போல நீ வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுகின்ற வன்முறை வெறியாட்டத்தை நீ அவிழ்த்து விட்டு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு மிரட்டல் பணியில் இறங்கினால் அது பலமுறை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்களும் கிளர்ந்தெழுவார்கள். அவர்கள் கிளர்ந்தெழுந்தால் நீங்கள் யாரும் தமிழ்நாட்டிலே நடமாட முடியாது என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக எந்த நீங்கள் வேண்டுமானால் பதவியேற்று விட்டு தமிழகத்தில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் அந்தந்த தொகுதிக்கு சென்று பாருங்கள். மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். இப்படிப்பட்ட அக்கிரமத்திற்கு மக்கள், கட்சி தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவுடைய திருத்தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட அந்த இயக்கத்துடைய அம்மாவுடைய தொண்டர்களும்
நிச்சயமாக இதற்கு அங்கே பதிலடி கொடுப்பார்கள். மக்களும் நிச்சயமாக இந்த அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இதற்கு நமது அருமையினர் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த தர்ம யுத்தம் நிச்சயமாக வெல்லும் இன்றைக்கு அது என்பதை தெரிவித்து மக்கள் பாடம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டு நிச்சயமாக கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் அருமையான சொல்லியிருக்கிறார்கள். நாம் வன்முறையிலே ஒருபோதும் ஈடுபட வேண்டாம் என்று அண்ணன் அதற்காக பதிலுக்கு பதில் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்று அண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாமெல்லாம் அமைதி காப்போம், எந்த அக்கிரமம் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்பதை மட்டும் தெரிவித்து நாம் இந்த அறப்போராட்டத்தை உறுதியோடு தொடங்குவோம். அந்த தொடங்குகிற போராட்டத்திற்கு நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவினை தர வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் சார்பாக நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தொண்டர்களுடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறையுடைய ஒரு காவலர் மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஒரு சட்டத்தை காக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் வீட்டில் இருந்து இந்த சட்ட மீறல்கள் அக்கிரமங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சியாக இங்கே நடைபெறுகிறது. அது சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் அவர் வீட்டிலிருந்து கல்லெறி வீசுகிறார்கள். அது ஒரு காவல்துறை ஒரு காவலரே இன்றைக்கு இரத்த காயமடைந்திருக்கிறார், தொண்டர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இப்படி இதற்கெல்லாம் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு காரணமானவர்களை இங்கே அம்பு எரியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இங்கே கல்லெறிந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டவர்களை அங்கே கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை தூண்டிவிட்ட அமைச்சர் யார் என்று பார்த்து அவர்கள் யாராக இருந்தாலும் தூண்டிவிட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 8 நாட்களாக இங்கே ஒளிபெருக்கி மூலமாகவும் திரை மூலமாக திரையிடப்பட்டது. இந்த நிலையில் அதுக்கு தடை விதிக்க சொல்லி அங்கே ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பாங்க. இப்போ நீங்கள் நிறுத்தவும் பட்டிருக்கு. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்த எல்இடியில் இப்போ ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களால் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா வகையிலும் அவர்கள் சட்ட மீறல்களை தொடங்கி இருக்கிறார்கள் என்று பொருள். இப்போ முதலமைச்சருக்கு பாதுகாப்புக்கு எப்படி சார் இருக்கு நிலை? இப்போ பாருங்க, ஒரு முதலமைச்சராக இருந்தவருடைய பாதுகாப்பற்ற நிலையை ஒரு சில மணி நேரங்களில் உருவாக்கி இருக்கிறார்கள். மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும்? ஆகவே மக்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் நமது கழக தொண்டர்களே தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்களுடைய அதுவே எந்த விதத்திலும் அச்சுறுத்தலுக்கு நாம் அஞ்ச மாட்டோம். நீங்கள் என்னதான் அதற்குரிய இந்த நடவடிக்கைகளை அராஜகம் செய்தவர்கள், அராஜகத்தை தூண்டிவிட்டவர்கள், அவர்கள் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே இன்றைக்கு வன்முறையில் ஈடுபட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்போடுவது மட்டுமல்ல, காவல்துறை அவர்கள் மீது உரிய கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த நடவடிக்கைகள் தொடராமல் இருக்கும். அதே காவல்துறையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படிப்பட்ட வன்முறையை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இப்போ பன்னீர்செல்வத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு கேட்டு காவல்துறையிலையோ இல்லை ஆளுநரையோ சந்தித்து முறையிடுவீங்களா இந்த நிலையில? அவர் மாண்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய பாதுகாப்பை பற்றி நிச்சயமாக இங்கே அவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இச்சம்பவத்திற்கு பிறகு கிரீன்வே சாலையில் அமைந்திருக்கும் பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதோடு பன்னீர்செல்வத்தின் வீட்டினுள் இருந்த ஊடகவியலாளர்கள் வெளியே அனுப்பப்பட்டனர். शेख बरीद, रेड पिक्स न्यूज़।